வெல்கம் டு லைஃப் அண்ட் லைட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையிலான வசனங்களை பற்றி தியானிப்போம். முதலாவது நாம் எல்லா வசனங்களையும் வாசிப்போம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியமில்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலுமிருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவாணியுடையே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததில்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆமேன். இப்பொழுது நாம் இந்த வேத வசனங்களை பற்றி சற்று தியானிப்போம். பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம் என்று அழைக்கப்படும் ஏசாயா 53ஆவது அதிகாரத்தை பற்றி நாம் இப்பொழுது தியானிக்கலாம். வசனம் 1 தீர்க்கதரிசி ஒரு கேள்வியோடு தொடங்குகிறார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? தேவனுடைய வல்லமை, அதாவது தேவனுடைய புயம் உலகிற்கு வெளிப்பட்டும் பலர் அதை அறியாமல் இருந்தனர். 2வது மற்றும் 3வது வசனங்களில் மேசியாவின் எளிமையை படம் பிடித்து காட்டுகிறது. அவர் ஒரு இளங்கிளையைப் போல வளர்ந்தார். அவருக்கு உலக பிரகாரமான அழகோ ராஜாவுக்குரிய சௌந்தரியமோ இருக்கவில்லை. அவர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டார், துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். நாம் அவரை மதிக்கவில்லை, ஆனால் அவரோ நமக்காக உலகத்தின் நிந்தையை சுமந்தார். வசனம் 4 மற்றும் 5 முக்கியமான பகுதி அடங்கியுள்ளது. இந்த முழு அதிகாரத்தின் சாராம்சம் இந்த வசனங்களில் தான் உள்ளது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்தார். நாம் செய்த மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார். இன்று நாம் சொல்லும் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற வாக்குத்தத்தம் இங்கேதான் பிறந்தது. வசனம் 6 பார்த்தோமானால் நம்முடைய பாவ நிலையை சொல்கிறது. நாம் எல்லாரும் வழி தவறிய ஆடுகளைப் போல நம் இஷ்டப்படி நடந்தோம். ஆனால் பிதாவாகிய தேவன் நம் அனைவருடைய அக்கிரமத்தையும் இயேசுவின் மேல் விழப்பண்ணினார். வசனம் 7 அவர் ஒடுக்கப்பட்ட போது ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல மௌனமாக இருந்தார். நியாயமற்ற தீர்ப்புகள் அவர் மேல் சுமத்தப்பட்ட போதும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அவருடைய மரணத்தை பற்றி சொல்லும் வசனம் 8 மற்றும் 9 ஆகும். அவர் மக்களுடைய பாவத்திற்காக உயிருள்ளோர் தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். அவர் எந்த பாவமும் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இல்லை. ஆனாலும் அவர் ஒரு குற்றவாளியைப் போல கருதப்பட்டு மரித்த போது ஒரு ஐஸ்வர்யவானின், அதாவது செல்வந்தரின் கல்லறையில் வைக்கப்பட்டார்.
வசனம் 10 ஒரு மாபெரும் ரகசியம் உடைக்கிறது. அவரை நொறுக்க கர்த்தர் சித்தம் கொண்டார். இது விபத்து அல்ல, இது தேவன் மனிதனை மீட்க தீட்டிய மகா பெரிய திட்டம். அவர் தன்னை பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். வசனம் 11 அவர் பட்ட ஆத்ம வருத்தத்தின் பலனாக அநேகரை நீதிமான்களாக்குவார் என்று கூறுகிறது. அதாவது நமக்கெல்லாம் ரட்சிப்பு உண்டாகியிருக்கிறது என்று கூறுகிறது. இறுதியாக வசனம் 12 அவருடைய வெற்றியை பிரகடனப்படுத்துகிறது. அவர் மரணம் வரை தன்னை தாழ்த்தியதனால் தேவன் அவரை உயர்த்தி அநேகரை அவருக்கு பங்காக கொடுக்கிறார். அவர் அக்கிரமக்காரர்களுக்காக பரிந்து பேசினார், இன்றும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய மீட்பிற்காக தன்னை முழுவதுமாக தந்த அந்த உன்னத அன்பை நாம் போற்றி, நாம் அவரை வாழ்த்தி வணங்கி ரட்சிப்பை பெற்று அதன் வழியில் நடப்போம். ஆமேன். நாம் இப்போது ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்றதான எங்கள் நல்ல தகப்பனே, நம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஏசாயா 53 அதிகாரத்தின்படி உங்கள் பாடுகளை எல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் தகப்பனே. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் அன்று கேட்டீரே. ஆமாண்டவரே, நீர் எங்களுக்காக ஒரு சாதாரண இளங்கலையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் இந்த பூமிக்கு வந்து உம்முடைய தாழ்மையை எண்ணி துதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு அழகோ சௌந்தரியமோ இல்லாதிருக்கவில்லை. ஆனால் எங்களுக்காக உம்முடைய மகிமையை துறந்து மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்ட ஒருவராக நீர் மாறினீரே. உம்முடைய அந்த மாறாத அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, அன்புள்ள தகப்பனே, மெய்யாகவே நீர் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், எங்களுடைய துக்கங்களை சுமந்து கொண்டீர். நாமோ உம்மை ஏதோ குற்றவாளி என்று எண்ணினோம். ஆனால் என் தேவனே, எங்களுடைய மீறுதல்கள் நிமித்தம் நீர் காயப்பட்டீர், எங்களுடைய அக்கிரங்கள் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மேல் வந்தது. ஆண்டவரே, உங்களுடைய தழும்புகளை நோக்கி பார்க்கிறோம். அந்த தழும்புகளால் எனக்கு இன்று முழுமையான சுகம் கிடைத்தது. நான் ஒரு ஆட்டை போல வழி தப்பி திரிந்தேன். ஆனால் என் அக்கிரமங்கள் அனைத்தையும் பிதாவானவர் உங்கள் மேல் விழப்பண்ணினாரே. அந்த பெரிய தியாகத்திற்காக கோடான கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்ட போது ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல மௌனமாக இருந்தீர். உம்முடைய வாயை திறக்காமல் எங்களுக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டீரே. பிதாவாகிய தேவன் உம்மை பாடுகளுக்கு உட்படுத்தி ஒரு பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தாரே. அதன் மூலமாக அநேகரை நீதிமான்களாக்கும்படிக்கு அந்த ஒரு சிலாக்கியத்தை நீர் பெற்றீரே. தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய அக்கிரமங்களுக்காக பரிந்து பேசினது போல இன்றும் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மீட்பின் செய்தியை எங்கள் இருதயத்தில் இன்னும் ஆழமாக பதிய வையுங்கள். உம்முடைய அந்த தியாகத்தின் பலனை எங்கள் வாழ்வில் நாங்கள் வீணாக்காதபடிக்கு, நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை ஒருபோதும் மறவாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளுங்கள். எங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மை நினைத்து, உம்மை ஆராதித்து, உம்மை துதித்து, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கவும், உம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா துதி, எல்லா கணமும், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்தி இரட்சகரும் மீட்பரும் ராஜனுமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.